இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இந்தந்த இடத்துல இருந்து சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரியான வாழ்க்கை சம்பவங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறது, எது மாதிரி திசையில் நமக்கு வாழ்க்கை, நம்ம பயணங்கள், நம்ம திட்டங்கள், நம்ம செயல்பாடுகள் எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறதை துல்லியமாக இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் ஜூன் 2026 இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஜூன் 2ஆம் தேதியே குரு பயிற்சி ஆகிறார். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிற குரு பயிற்சி கரெக்டாக அந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே, மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு குரு மாறுறார். எங்கிருந்து மாறுறார்? ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னா, அவருடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் விழுகிறார். அவருடைய 7ஆம் பார்வை 9, 11. ஸோ 7, 9, 11 விழுகிற அந்த உச்ச குருவின் திருஷ்டி, அந்த பார்வை அருமையான ஒரு பார்வை. ஸோ அதே மாதிரி இதுவரை 8ஆம் வீட்டுக்கே குரு கனெக்ட் பண்ணி நிறைய மன உளைச்சல், மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டு இருந்த அந்த குருவின் பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பை இப்போ 3ஆம் இடத்துக்கு வரப்போ லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1 இயராக நம்ம எந்த ஒரு செயல்பாடும் நம்மளால் செய்ய முடியல, மாதிரியா ஒரு ட்ராப்குள்ளே மாட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு அமைப்புக்குள்ளே போகிற மாதிரி, ஒரு கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வெளி உலகத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்களோட விஷயத்தில் ஒன்று அதிகமாக நம்ம போக்கு போகிறோம். அதிகமாக நம்ம சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆக போகுது. நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், மற்ற கோர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போகுது. நிறையா பழக்கங்கள், நிறையா அந்த கெட் டுகெதர்கள், நிறையா அந்த சந்தர்ப்பங்கள்லாம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி இருக்குது. நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே 2-3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், திருமணம் ஆகவில்லை, தடைகள் கொண்டிருக்கிறது, சுப விஷயங்கள் தடைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு தருணமாக இருந்து குரு பலனை கொடுக்குது. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பூர்வீகம் விஷயம், அப்பா விஷயங்கள், அப்பாவோட அப்பா, தாத்தா, பாட்டனார் விஷயத்தின் மூலமாக சில பூர்வீகத்தில் நாங்கள் சிலதெல்லாம் எதிர்பார்க்குறோம், சில ப்ராப்பர்ட்டிஸு, சில சொத்துக்கள், சில நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் சாதகமாக எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்கலாம். 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தாடைய மீனம் அவரோட வீட்டையே குரு பார்க்கறதுனால சில நல்ல லாபங்கள், நல்ல மனசை குதூகலப்படுத்தக்கூடிய, பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், சுப விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பேரு விஷயமா இருக்கட்டும், நடக்காத திருமணம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நடந்தேறதாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் குதூகலம் அதிகமாகிற மாதிரி இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவாக பண வரவு, பொருள் வரவு, வண்டி வாகன வரவு, வீடு லேண்டு, அது மாதிரி விஷயங்கள் வாங்குறது, உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வை உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பாருங்க, சுக்கிரனோட வீட்டிலேயே ராசிக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போறார். ஸோ சுக்கிரனோட சஞ்சாரமும் அற்புதமாக இருக்கிறது. ராசி அதிபதியே எந்த விதத்திலும் செவ்வாயால் பாதிக்கப்படாமல், சனியால் பாதிக்கப்படாமல், புதன் குருவால் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணங்கள் பல நாட்கள் இருக்கிறதுனால நல்லாவே மனசு சந்தோஷமாகவும், நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் கடந்த 1 வருஷமாக சில விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காமல் போய் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நம்ம நினச்சதெல்லாம் கொஞ்சம் நடக்குது. திடீர்னு சில பிரேக் த்ரூஸ் வருது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெகக்னிஷன், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள், எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல
அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி சூரியனோட பெயர்ச்சி, புதனோட பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்குதுங்க. லேட்டர் இந்த மந்த் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே வரும் பொழுது சில கோபதாபங்கள், சில டென்ஷன், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குமே ஒழிய ஓவராலாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது இப்போ தான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸாக அதாவது வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு மனசு சஞ்சலங்கள் குறைந்து ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் விஷயத்தில் இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் இருந்தாலும் சரி, உடல்நல விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்குது. நம்மளுடைய 6 மாதம் 8 மாதம் ஒரு ஒரு மன இறுக்கத்தை போக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் சனி 11 இருக்க, ராகு 10 இருக்க, 4 கேது இருக்க, இது மாதிரி இந்த புதன் சுக்கிரன் அது மாதிரி கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அந்த குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா நல்ல தாக்கத்தை கொடுக்கறதுனால சில நல்ல வாழ்க்கை மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுதான் ஒரு பொதுவான ஒரு பலனாக வருகிறதை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய தசா புக்திகள் வைத்து அந்த தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், அந்த புக்திநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு, அந்த தசை உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய தசையாக வருகிறது, என்ன ஆதிபத்தியங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து இப்போ நம்ம சொன்ன குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகு, இந்த இருக்கக்கூடிய கிரகத்தின் கோச்சார அமைப்பு ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள், அதாவது டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நம்ம பிறக்கிறப்போ யார் யாரை பார்த்துக்கிறாங்க, ஓவராலாக பார்க்காம துல்லியமாக சயின்டிஃபிக்காக பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகமும் இருக்கும் பொழுது சயின்டிஃபிக்காக என்ன ரிசல்ட் கொடுக்கும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நேரத்தில் நடக்கும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும், எந்த கிரகம் நமக்கு ஃபார்ச்சுனேட்டா மிகவும் யோகமாக இருக்கு, அந்த கிரகம் நமக்கு எத்தகைய ஒரு தொழில், எத்தகைய ஒரு துறையில் நமக்கு ஜெயிக்க கொடுப்பார் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நல்ல பலன் அனுபவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.